ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. என்ன இன்டர்நேஷனல் பிரேக் தாங்க முடியலையா உங்களால? தாங்க முடியலைங்க. தூக்கமா வருது. இன்டர்நேஷனல் பிரேக் இப்படிலாம் சொல்லிட்டு நான் வாயை மூடிட்டேன்னா இப்ப நம்ம இந்த வீக்கெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சரவெறியா டிசம்பர் வரைக்கும் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிற கேம். எல்லா மிட் வீக் கேம் இருக்குது. ஆனா நடுவுல இன்னும் 2 இன்டர்நேஷனல் பிரேக் வர வருது. அதனால அது வரைக்கும் நம்ம இனிமேல் ஃபுட்பால் கம்மியா இருக்குன்னு இந்த சீசன்ல நம்ம சொல்லவே முடியாது. இல்ல போயிட்டே இருக்கும். இந்த போயிட்டே இருக்கும் ஃபுட்பால். நம்ம 2 பேரும் கீப் அப் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இப்பவே வணக்கம் போட்டு வெள்ளைக்கொடி ஆட்டிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண மாட்டோம் தான். எனக்கே டவுட்டா தான் இருக்கு. கேம் எல்லாம் இருந்தா நமக்கும் லைஃப் எல்லாம் இருக்குல்ல. அதனால வெள்ளைக்கொடி இப்பவே கொஞ்சம் ஆட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் எங்களை வந்து திட்டாதீங்க, எங்க காணோம் அப்படின்னு சொல்லி திட்டிடாதீங்க. நாங்க வந்து இனிமேல் எபிசோட்ஸை கம்பைன் பண்ணிடுவோம். ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ சேம் எபிசோட்ல வந்துடும் இனிமேல். 3 நாளைக்கு ஒருக்கான எங்கனாலையும் முடியாது. ஆமா, இனிமேல் ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ எல்லா எபிசோடும் ஒன்னா வரும். பட் அதான், ஆனா இந்த இன்டர்நேஷனல் பிரேக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ட்ரெண்ட் ரொம்ப நல்லா ஆடினான் இன்டர்நேஷனல் பிரேக்ல. சரி ஆப்பனண்ட் யாரு? இல்ல அவன் நல்லா ஆடின. ஆப்பனண்ட் எல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நம்ம வந்து ஹார்ட்கோர் லிவர்பூல் ஃபேன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. ஆப்போனன்ட் யாருன்னு அனலைஸ் பண்ணி பாத்துறணும். ஆனா அந்த கார்டன் பயபுள்ள என்ன பாஸ் அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டா. அது ஏதோ அது ஒரு கோல் ஆயிருச்சே. கார்டன் ஃபினிஷ் பண்ணினால ரைஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான்ல. ஆனா ட்ரெண்ட்டுக்கு அந்த அசிஸ்ட் கிடைக்கணும் தான். கடைசியில அவனுக்கு கிடைக்கல, வேற அவனுக்கு போச்சு. அப்படி பார்த்தா நம்ம ஜாவி சிமான் இன்னொரு கோமாளித்தனம் பண்ணாரு கிராவன்பர்க் பாஸ்ல இருந்து. என்ன பாஸ் அது கிராவன்பர்க். அது வேற. ஆமா, அதனால நம்ம ஆட்கள் நல்லா தான் ஆடுறானுங்க. இப்படி சொல்லியும் ஆய முடியக்கூடாது. அப்புறம் வந்த உடனே அப்புறம் படுக்க போட்டுருவானுங்க பீரை குடிச்சு போட்டு. டேய் வாங்கடா ஒழுங்கா வந்து ஆடுங்கடா அப்படின்னு. இல்ல நம்ம ஆட்கள்லாம் ஃப்ரீட் ஃப்ரம் டிசைர், ட்ரெண்ட் இஸ் ஆன் ஃபயர். ரைட் ஓகே, எல்லாம் கிளப்ப வேண்டியதுதான். இன்னொரு பக்கம் அந்த ஆர்வி எலியட் பையன் எங்க ஆடினானே தெரியல. 6 வீக்ஸ் அவுட். எங்க விளையாண்டா? அண்டர் 21 ஆனானா? ட்ரைனிங் அவன் அண்டர் 21 இப்ப எலிஜிபிள் இல்லல்ல. அவன் தான் முடிஞ்சிருச்சு அவனுக்கு. சோ ட்ரைனிங் தான் இருந்துச்சு. நான் 6 வீக்ஸ் அவுட், ஏதோ ஃபிராக்சர். எங்கடா என்ன பண்ண? ஒரு நிமிஷம் கூட நீ பிச்சில வரவே இல்லை இந்த சீசனு. இப்ப எப்படா 6 வீக் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அகைன் சம ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த என்யோனி, டைலர் மார்டன் அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. லெட்ஸ் see எப்படி. ஏன்னா நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக்கு முன்னாடி ஐ திங்க் 8 கேம் நம்ம ஆடுறோம்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு 4 கேம் இருக்கும் பிரீமியர் லீக். அதுல 2 சாம்பியன்ஸ் லீக், ஒரு கேரபாவ் கப். சோ அட்லீஸ்ட் 7 கேம்ஸ் இருக்கு மினிமம். 7 or 8 கேம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் போறதுக்குள்ளார. நாட்டிங்ஹாம், ஏசி மிலான், போர்ன்மத், வெஸ்ட் ஹாம், வுல்ஸ், பொலோனியா, கிறிஸ்டல் பேலஸ், செல்சி. இல்ல, கிறிஸ்டல் பேலஸ் தான் லாஸ்ட். கிறிஸ்டல் பேலஸ் அரௌண்ட் 7 கேம்ஸ். 5 6 7 கேம் இருக்குது. அதான் எலியட் வந்து ஐ திங்க் ட்ரைனிங் இன்ஜுரி தான் நினைக்கிறேன். என்ன ஆடினா எங்க ட்ரைனிங் பண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஏன்னா சில சமயம் என்ன பண்ணுவானுங்க, இந்த சவுத் கேட் அதை பண்ணிட்டு இருந்தான். இந்த புது மேனேஜர் அது பண்றான்னு எனக்கு தெரியல. சவுத் கேட் வந்து இந்த லைக் இங்கிலாந்து ஸ்குவாட் இருக்கும் ஒரு 25 பேரு. அதை தவிர ஒரு 4-5 பேரை கூப்பிடுவான் எப்போதும் ட்ரைனிங். ஸோ இந்த கர்டிஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் போயிருக்கான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கூப்பிட்டு இன்ஜுரி ஆச்சா இல்ல லிவர்பூல்லே இருந்து இன்ஜுரி ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் 6 to 8 வீக்ஸ்னு சொல்றாங்க ஃபிராக்சர்ட் ஃபுட்னு சொல்லிட்டு எலியட்டுக்கு. அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டானா போதும். ஏன்னா அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறம் நம்ம பிக்சர்ஸை பார்த்தா தலை சுத்துது எனக்கு. 2 மாசம். அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் 1 மாசத்துல தான் வருது. 2 மாசம் 1.5 மாசம் இல்ல. இப்போ சப்போஸ் இப்போ 5ஆம் தேதி இன்ஜர் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க, செப்டம்பர் 5ஆம் தேதி. 6 வீக்ஸ் எஃபெக்டிவ்லி மீன்ஸ் எண்ட் ஆஃப் அக்டோபர். அக்டோபர் 20 போல. அக்டோபர் 20 இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் கேம் நமக்கு. அப்படியா? சரி சரி. சோ அந்த டைம்ல வந்தானா கூட பரவாயில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் பிக்சர் படிச்சான்னு வைங்க, என்னடா கொடுமை இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் அதை தாண்டிட்டோம்னா டைட்டில் நமக்கு தான். அதுல சந்தேகமே இல்லை. அந்த பிக்சர் லிஸ்ட் தாண்டிட்டோம் டைட்டில் நமக்கு தான். அது சரி. பட் எலியட் இன்ஜரிலாம் இருக்கட்டும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தர் வந்து பயங்கரமா இன்ஜர் ஆயிருக்காரு உங்களை பார்த்து. அப்படியா? என்னைய பார்த்து நான் என்ன இன்ஜரி பண்ணேன்? அவர் வந்து வீடியோ பாவம் வந்து கேக்குறாரு, நீங்க எப்படிப்பா லிவர்பூல் ஃபேன் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க சொல்லாம ஒரு வீடியோவா பண்றதுல அவருக்கு காயம், மனக்காயம்.
மனக்காயமாகுது. நான் என்னங்க பண்றது, ஒவ்வொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மறந்து போயிருது. போன வீடியோ எனக்கு ரெக்கார்ட் ஞாபகம் வந்துச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது. பாவம் கெஸ்ட் வேற இருந்தாங்க, நம்ம அதை சொன்னோம்னா நல்லா இருக்காது அப்படிங்கறதுனாலதான் சொல்லல. ஆனா சரி நீங்க சொல்லுங்களேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி. ஸோ இது என்னோட ஸ்டோரி வந்து ஃபேர்லி சிம்பிள். நான் ஃபுட்பால் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சது 2002 வேர்ல்ட் கப்ல எங்க அப்பாவோட உட்காந்து பிரேசில் வர்சஸ் இங்கிலாந்து குவார்டர் ஃபைனல் அதுதான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எவர் ஃபுட்பால் கேம் அது. ஏன்னா அப்போதெல்லாம் இந்த லெகோ டாய்ஸ்ல வந்து இந்த மினி வேர்ல்டு கப் எடிஷன் ஒன்று போட்டுருந்தாங்க. அப்போ இந்த பெக்கம் ஜிடான்லாம் இருந்தான் அந்த சின்ன சின்ன லெகோ டாய்ஸ். அதுல பெக்கம் இருந்தது எனக்கு ஞாபகம் வந்து. அவன் தான் டிவியில ஆடுறான்னா அது அப்போ சின்ன குழந்தை, எனக்கு என்ன ஒரு 7 வயசு இருக்கும் அப்போ பார்த்தது. பட் லிவர்பூல் ஃபேன் ஆனது வந்து 2005 இஸ்தான்புல்க்கு அப்புறம். ஏன்னா அது வரைக்கும் ஃபுட்பால் பார்த்துட்டு இருப்பேன். பட் லைக் ஐ வாஸ் நாட் அ ஃபேன் ஆஃப் எனி டீம். சும்மா அப்படியே பிடிக்கும்னு பார்ப்பேன். லைக் பட் ஸ்டீவன் ஜெரார்ட் எனக்கு எப்போதுமே பிடிச்சிருந்தது லைக் ஆஸ் அ பிளேயர். அண்ட் அந்த லிவர்பூல் அந்த ஏசி மிலான் லிவர்பூல் கேம் வந்து அது அவ்வளோ அந்த பயங்கரமான டர்ன் அரவுண்ட்ல தான் நான் மயங்கி விழுந்து ஆகா இந்த மாதிரி ஒரு டீமை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன். அடுத்த 10 வருஷத்துக்கு கிளாப் வர வரைக்கும் அப்ப க்ளோரி அண்டரா இருந்திருக்கீங்க. ஆமா பின்ன இதுதான் க்ளோரி அண்டரா இருந்து வந்திருக்கீங்க லிவர்பூல் ஃபேனா நீங்க. நானா வந்து ட்ரென்ச்சர்ஸ்ல இருக்கும்போது வந்து ஜாயின் பண்ணேன். நான் ஏன் நிலைமை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. என்ன எப்போ ஜாயின் பண்ணீங்க சொல்லுங்க. நான் வந்து 2007 10 வயசு 10 வயசு எனக்கு. அப்ப வந்துட்டு அங்க ஊட்டி கான்வென்ட் ஸ்கூல் ஹாஸ்டல்ல படிச்சிருந்தேன். அப்ப வந்து இந்த அப்புறம் எனக்கு ஃபுட்பால் என்னன்னு தெரியும். ஏன்னா எங்களுக்கு டிவியே இருக்காதுல்ல. நான் வீட்லயே வந்து 1 or 2 months தான் வீட்டுல இருப்பேன் இன் இயர். மற்ற டைம் எல்லாமே வந்து ஹாஸ்டல்ல படிச்சிருந்தாலும் எங்களுக்கு டிவி இல்ல, என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. அப்ப எல்லாமே ஆபீஸ் சின்ன வயசுல எல்லாருமே கிரிக்கெட் கிரேஸா இருப்பாங்கல்ல. நானும் கிரிக்கெட் கிரேஸி தான். அப்பெல்லாம் கிரேஸ்னா கிரேஸ். இந்த வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து நம்மளுக்கு நைட் நடக்கும்ல, 7 PM தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். நம்ம வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் விளையாண்டோம்னா நைட்டு ஃபுல்லாலாம் உட்காந்து பாத்திருக்கேன் டெஸ்ட் மேட்ச் எல்லாம். அந்த அளவு கிரிக்கெட் கிரேஸ். அப்புறம் இந்த 2007-8 டைம்ல தான் வந்து மத்த பசங்க இதெல்லாம் பேசுறானுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 கிளப் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு லீக் எல்லாம் நடக்குது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா சொல்றானுங்க, நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் உட்காந்துட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கிளாஸ் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த கம்ப்யூட்டர்னா என்ன, இதுதான் மவுஸ், இதுதான் கீபோர்டு, இதுதான்ப்பா மதர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப வந்து எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் இதுதான்ப்பா இன்டர்நெட் அப்படின்னாங்க. ஓ இதுதான் இன்டர்நெட்டா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் நமக்கு அப்பெல்லாம். இன்டர்நெட்னா இதானா, இப்படிதான் இருக்குமா எல்லாரும் சொல்லுவானுங்க. இமெயிலுமானுங்க இன்டர்நெட்டுமானுங்க. அட என்னடா இது அப்படிங்கிற போது வாரத்துக்கு ஒரே ஒரு நேரம் தான் கிடைக்கும் அந்த கம்ப்யூட்டர் லேப்ல போய் உட்காந்துக்கிறது. அதுவும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண விட மாட்டானுங்க. கம்ப்யூட்டர் தான் பாத்துக்கப்பா, இதான் மானிட்டர், இதான் மவுஸ், இதான்ப்பா சிபியு, அந்த பட்டன் மட்டும் தொட்டாரு அப்படிமானுங்க. அப்புறம் எதுக்கு நான் கம்ப்யூட்டர் லேப் வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்மளாம் வந்து ஆர்வமா போவோம், இன்னைக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. எப்படி யூஸ் பண்றது யாருக்கு தெரியும், சும்மா போறோம் இன்டர்நெட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. அப்போ வந்து எனக்கு பிடிக்காத ஒரு பையன் இருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணாலும் எனக்கு கடுப்பாகும். அந்த பையன் என்ன நிலைமைன்னு பார்த்தா அவன் வந்து எப்ப பார்த்தாலும் மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபார் லைஃப் அது எதுன்னு பேசிக்கிட்டு இருப்பான். யாரா அவன் கிறுக்கனா இருக்கிறான், இவனே ஒரு கிரிக்கெட் சப்போர்ட் பண்ற கிளப் எப்படி அதோட கிறுக்கத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் விசாரிச்சு பார்த்தா வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. என்னடா உனக்கு வருஷம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, பெரிய கிளப் போலயே. ஆனா இவன் வேற சப்போர்ட் பண்றான், இவனை நம்பி நம்ம எப்படா சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் மத்தவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன். இப்படி ஆப்போனன்ட் இவன் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் தான் பயங்கரமா ஜெயிச்சிட்டு இருக்காங்க, ஆமாண்டா இந்த ஆப்போசிட்டா விளையாடுற கிளப்ஸ் எல்லாம் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் ஒரு பையன் சொன்னா, டேய் மச்சான், இது இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் இருக்கும்போது லிவர்பூல்னு ஒரு கிளப் இருக்குடா, அவங்க வந்து அந்த காலத்துல பெரிய கிளப் ஆமாண்டா, இப்பெல்லாம் ஒண்ணுமே ஜெயிக்கிறது இல்லையாமாண்டா அப்படின்னா. டேய் அதை ஏன்டா சொல்ற, வேற ஏதாவது கிளப்ப சொல்ற அப்படின்னா. இல்லடா ஹிஸ்டரி இல்ல பயங்கரமான கிளப்டா அவங்க. யுனைடெடே வந்து லிவர்பூலோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் இத்தனை வருஷமா போராடி இப்பதான் பண்ணிருக்காங்களாமாண்டா. ஆனா லிவர்பூல் தான் வேற லெவல் கிளப் ஆமாண்டா அப்படின்னா. நானும் ஓஹோ அப்படின்னு பார்த்துட்டு அப்பதான் யுனைடெட் வர்சஸ் லிவர்பூல் கேம் வருது அந்த வீக்கெண்ட். இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், அந்த கேம் வீக்கெண்ட் வருது. அதான் வந்து அந்த டாரிஸ் வெடிச்சு படுக்க போட்டது அந்த கேம். அதை பார்த்தோடனே ரைட்ரா இதானா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாரஸ் வெடிச்சு படுக்க போட்டு நம்ம இந்த சீசன் செகண்ட் முடிப்போம்னு நினைக்கிறேன். 2 points 3 points பின்னாடி முடிப்போம்னு நினைக்கிறேன் அந்த சீசன்ல. அப்புறம் வேற லெவல்ரா, நான் ஒரு 4 கேம் தான் பார்த்தேன். வேற லெவல்ரா, டாரஸ்ரா, நாளை தெராடெல்லாம் பார்த்தேன். எனக்கு மெயின் டாரஸ் தான். அதாவது டாரஸ் அது ஓடி போய் விடிச்ச படுக்க போட்டு போய் கோல் போடுறதா நமக்கு வந்து ஹைலைட். அதுல
அந்த அந்த சீசன்ல. அதனால அதை பார்த்தோன்னே டாரஸ் கன்னி ஃபர்ஸ்ட். அப்புறம் டாரஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு, ஓ இனிமேல் இவனுங்க என்ன கிளப் எல்லாம் மாறுறானுங்க இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு அந்த அன்று முதல் இன்று வரை நம்ம லிவர்பூல் தான். அதான் வந்து மெயினான விஷயம். ஆனா எங்கிட்ட ஒருத்த வந்து சொன்னான்ல, மச்சான் லிவர்பூல் தான் வேற லெவல்ரா, அவன் இந்த மாதிரி பண்ணுங்க, அவன் நேக்க எஸ்கேப் ஆகி செல்சிக்கு போயிட்டான். டேய் ஏன்டா கோத்துட்டு போட்டு நீ அங்க போன அப்படின்னா, இல்ல மச்சான் இவனுக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு அவன் அங்க போயிட்டான். ஆடா பாவி, என்னைய கோர்த்து விட்டு போயிட்டியாடா, இனிமேல் நான் எங்கடா மாறுறது, நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறோம்டா அப்படின்னு. பொறுமையாரு அப்படின்னா. அப்புறம் கடைசியில இந்த 2011 கார்லிங் கப் ஜெயித்தோம். அப்பாடா ஒரு கப்பை ஜெயிச்சு பாத்துண்டா என் டீம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அன்று முதல் இன்று வரை துக்கம் தான். ஆனா 2015 அப்புறம் ஜாலி தான்ப்பா. அது வரைக்கும்லாம் மோசமான காலம். பட் 15 அப்புறம் ஓகே. 15 கூட இல்ல, 13ல இருந்து நம்ம அந்த 13-14 சீசன் ஜெயிக்கலினாலும் அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத சீசன். அதெல்லாம் காலத்துக்கு மறக்க முடியாது. 13-14 சீசன்லாம் அதெல்லாம் வேற லெவல். 13-14 பீக் என்டர்டெயின்மெண்ட் சீசன் அது. ஸ்கர்ட் இல்ல சென்டர் பேக்ல என்ன நமக்கு டிஃபென்ஸ் எல்லாம் இல்ல. அவன் 3 கோல் அடிச்சா நாங்க 5 கோல் அடிப்போம். அப்படிதான் நான் வந்து அந்த சீசன் ஃபுல்லாவே ஆப்பனண்ட் கோலை போடுங்கடா ப்ளீஸ்ரா, எவ்வளவு நேரம்டா 0-0 பாக்குறது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பேன். எப்படியாச்சும் ஒரு கோலை போடுங்கடா, அப்பதான் எங்க ஆட்கள் எந்திரிச்சு வெளியா போய் கோலை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பீக் வைப் சீசன். அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த சீசன்ல. பட் 2013ல இருந்து லைஃப் ஹாஸ் பின் ஸ்போர்ட்டிங் லைஃப் ஹாஸ் பின் ஆன் தி அப்வர்ட் ரைஸ். ஏன்னா அப்பதான் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆன டைம். எனக்கெல்லாம் வந்து சரியான லோ. அதோட கிரிக்கெட் பார்க்க நிப்பாட்டிட்டேன். டெண்டுல்கர் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து ஏதோ இந்த வேர்ல்டு கப் வந்தா பார்ப்பேன், T20 வேர்ல்டு கப் வந்தா பார்ப்பேன், IPL பார்ப்பேன், இவ்வளவுதான் தவிர கிரிக்கெட்ல எல்லாம் வேற எதையுமே பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு சீரீஸ் விடாம ஒரு மேட்ச் விடாம உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு 2013 டெண்டுல்கர் ஆனோன்னு அது முடிஞ்சு வச்சா 2013ல நம்ம சீசன் ஆரம்பிக்குது. அதுலயுமே ஃபர்ஸ்ட் 4 மேட்சுக்கு சுவாரஸ் பேண்ட் இல்ல. ஆமா, அந்த கேம் இவானோவிச்ச கடிச்சதுக்குன்னு நினைக்கிறேன். இவானோவிச் கடிச்சது கரெக்ட் அதேதான். 4 கேம் பேன் ஆகி வந்து ஸ்டோக் சிட்டி. அதுவா அந்த எவ்ரா இன்சிடென்ட்டா? எவ்ரா இன்சிடென்ட் 2011ல, இவானோவிச் 2012. எவ்ரா இன்சிடென்ட்ல அவனுக்கு எதுவுமே ஃபைன் பண்ணி தான் போட்டாங்க. மேட்ச்லாம் பேன்லாம் பண்ணல. அதான் எந்த இன்சிடென்ட் அவனுக்கு பேன் கிடைச்சதுன்னு ஐ திங்க் இந்த இவானோவிச் தான் எனக்கு இவானோவிச் தான். ஏன்னா அந்த இவானோவிச் கடிச்சிட்டு எல்லோ கார்டை வாங்கிட்டு 90+6th மினிட்ல கோலை போட்டு செல்சி கூட ஈக்குவலைஸ் பண்ணுவான் ஆன்ஃபீல்ட்ல. சில விஷயம் எனக்கு மறக்கவே அந்த மாதிரி கேம்ல அந்த கேம் அது. அதனால வந்து சுவாரஸ் அதுல இருந்து போட ஆரம்பிச்சதுல இருந்து நம்மளுடைய லிவர்பூல் பயணம் ஆக்டிவ். அதாவது 2011 வரைக்கும் 10-11 கார்லிங் கப் வின் பண்ற வரைக்குமே ஸ்பொராடிக்கா தான் பார்த்தேன். ஒரு 4 கேம் தான் சீசனுக்கு பார்ப்பேன், 10 கேம் தான் பார்ப்பேன், அதுக்கு மேலாம் பார்க்க மாட்டேன். அந்த கார்லிங் கப் ஜெயித்ததுக்கு அப்புறத்துல இருந்து இது வரைக்கும் 13 இயர்ஸ் ஆச்சா. 13 இயர்ஸ்ல நான் சேர்த்துனா ஒரு 15 கேம்ஸ் பார்க்காம வந்திருப்பேன் லைவ்ல. 13 இயர்ஸ்ல சீசனே நான் 15 கேம் பார்க்கல. நான் வந்து இந்த 13 இயர்ஸ்ல வந்து 15 கேம்ஸ் என்ன சொல்ல முடியும். நான் வந்து லைவ்ல பார்க்கல, ஒன்னா ஸ்கோரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னா மேபி ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன் அப்படின்னு. அதான் அந்த 13 இயர்ஸ் ஹஸ் பின் லைக் சீரியஸ் ஃபேன் ஃபாலோவிங் லிவர்பூல். இதாங்க யாரு சிவராமனா ஒரு பேர் என்ன, இதாங்க என்னுடைய அன்பான கதை. சுகுமாரன். ஆமா, உங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ், நீங்க அமெரிக்கால இருக்கிறது. உங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே கேம். ஆமா, அது வேணா உண்மை. கம்ஃபர்டபுள் அது இல்ல. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஒரு பக்கம் சொல்றீங்களா. இந்தியால நைட்டு தான் கேம். சோ நம்ம தோத்தா கூட படுத்து தூங்கிட்டு அழுதுடலாம். தோத்தோம்னு சொல்லிட்டு காலையில இருந்து போயிடலாம். ஆனா தோத்துட்டோம்னு வைங்க, நீ காலையில அவ்வளவுதான். அந்த நாள்ல மத்தவங்க எல்லாம் நம்ம மைண்ட்லயே அடே இவன் எப்படா தோப்பான், இவன் எப்படா தோப்பான் அப்படின்னு நம்ம மைண்ட்ல இருக்கும். அது சரி, அது கரெக்ட். ஆமா, அதுதான் வந்து டவுன் சைட். இன்னொரு டவுன் சைட் வந்து சப்போஸ் நம்ம கேம் வந்து இப்ப இந்தியால வந்து நைட்டு 7:30 மணினா யூஎஸ்ல காலையில 9 மணி, 9ல இருந்து 11 வரைக்கும் கொஞ்சம் மேட்ச் பார்க்கணும். காலையில ஃபுல்லா காலி. சாட்டர்டே மார்னிங் லஞ்ச் வரைக்கும் ஃபுல்லா காலி. அதாவது எதுவுமே பண்ண முடியாது. மேட்ச் முடிய வரைக்கும் முடியும், சமைப்போ சாப்பிடுவோம், மதியானம் ஆகி போயிடும். என்னடா அது அதுக்குள்ள மதியானம் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து டவுன் சைட்ஸ் ஆஃப் தி கிக் ஆஃப் டைம்ஸ் இந்த யூஎஸ். ஆனா இதே 6:30க்கு ஒரு கேம் வரும் காலையில 6:30 மணிக்கு. அதுதான் அதுவா இருந்தா 8:30 மணிக்கு முடிஞ்சிடும். அப்பாடா முடிஞ்சு வச்சு 9 மணில இருந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அது இருக்குது. ஆனா 6:30 மணிக்கு எந்திரிக்கணுமே, அது நடக்குமா தெரியாது. அது இன்னொரு பிரச்சனை. ஆமா இல்ல, அதுதான் நம்மளோட ஸ்டோரிஸ் ஆஃப் பிகமிங் லிவர்பூல் ஃபேன். நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து கௌதம் மட்டும் தான் கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஒரு எபிசோடு கௌதம போட்டு டார்ச்சர் பண்ண மாதிரி என்னையும் டார்ச்சர் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். இப்போ எலியட் இன்ஜரி பத்தி பேசியாச்சு, நம்ம LFC ஃபேன் ஆனது பத்தி பேசியாச்சு.
இப்போ மெக்காலிஸ்டரோட என்ன கேள்விக்குறியான ஒரு ஃபிட்னஸ், என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை? அர்ஜென்டினாக்கு ஆடினானா ஆடலியா, என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபுல்லா ஆடினா, அதுலதான் ஏதோ ஒன்னு பிக்கப் பண்ணா 80th மினிட்டுக்கு அவர் சப்ஸ்டியூஷன் பண்ணாங்க. கம்முனு இருக்க வேண்டியதானே, இல்ல கம்முனு திருப்பி அனுப்ப வேண்டியதானே. அப்படி என்ன புடுங்குறதால இருக்கு ரெண்டாவது கேம்ல? இது என்ன வேர்ல்டு கப் என்ன ஆடினாங்க? ஒருவேளை வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ் ஆடினானுங்களோ? தெரியலைங்க, எனக்கும் தெரியல. இருக்கலாம், இருங்க. நான் மக்களே உடனே என்னை கேட்க வேண்டாம். நான் இன்டர்நேஷனல் ஃபுட்பால்லாம் நான் அவ்வளவா பார்க்க மாட்டேன். அதனால உடனே உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு. வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் தான் அடிக்கானுங்க. அதை தோத்துட்டானுங்க கொலம்பியா கூட. என்னமோ ஸ்டார்ட் இருக்குங்க. இவனுங்க 4 கேம் என்னமோ தோத்துட்டானுங்க. யாரு? அர்ஜென்டினா. வேர்ல்ட் கப். ஆனா அவனுங்க தான் இன்னும் டாப்ல இருக்கானுங்க. ஆமா, 8 கேம்ல 6 வின் பண்ணிட்டானுங்க. சாரி, அர்ஜென்டினாங்கிற பாருங்க. பிரேசில் பாருங்க. 8 கேம்ஸ் பிளேடு, 4 கேம்ஸ் லாஸ்ட். அதுல ஆமா, ஒரு டிரா, 3 தான் வின் பண்ணிருக்கானுங்க. 5th பிளேஸ்ல இருக்கானுங்க இப்போதைக்கு பிரேசில். இட்ஸ் இஸ் ஸ்டாகரிங் டு பி ஆனஸ்ட். 3 losses in a row for பிரேசில். அது ஆமா, நான் எங்க அதை படிச்சுட்டு இருந்தேன். அதனால உடனே அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஃபுல்லா ஆடினா, அப்புறம் அதே ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேம், இந்த கேமே தோத்தாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் கேம், ரெண்டாவது கேம் தோத்துருக்காங்க. அப்புறம் என்ன உனக்கு அப்படி வேண்டி கிடக்கு ரெண்டாவது கேம் ஆட வைக்கிறதுக்கு? திருப்பி செகண்ட் கேம்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஃபிட்னஸ் செக்க பாஸ் பண்ணாதனால பெஞ்ச்ல உட்கார வச்சு கடைசி 20 நிமிஷம் ஆட வச்சிருக்கான். எதுக்கு? அப்படி என்ன இருக்குது உனக்கு 20 மினிட்ஸ்ல ஆடி கிழிக்கிறதுக்கு? ஒரு கேம் வந்து என்ன குறைஞ்சா போயிருங்க. எப்படி பார்த்தா நீங்க குவாலிஃபை தான் ஆக போறீங்க வேர்ல்டு கப்புக்கு. சம்பந்தம் இல்லாம பண்ணி தொலைய வேண்டியது. நம்மளால எப்படி நம்மளுக்கு வரப்போறான்னு தெரியல. சொல்ல முடியாது. இப்ப நம்ம சொல்ற அர்ஜென்டினா எப்படி இருந்தாலும் குவாலிஃபை தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிரேசிலுக்கும் நம்ம அதே தான் சொல்லியிருப்போம். இப்ப பாருங்க அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு. பிரேசில் வேற அர்ஜென்டினா வேற இல்ல. அப்படி மெஸ்ஸியை ஒத்தாலும் தூக்கி கொண்டே உட்காந்து வச்சிருவான். இங்க எப்படி இருந்தாலும் அது சரி. ஆமா, என்ன வேணாலும் அவன் ஒருத்தனே போதான் தூக்கி கொண்டு உட்கார வச்சிருவான். அதனால இது அன்னெசரியா அந்த கடைசி 15 நிமிஷம். சோ இது ஒரு ஃபிட்னஸ் டவுட்டா என்ன அப்படிங்க நம்மளுக்கு இன்னும் ஃபுல் நியூஸ் வரல. ஆப்வியஸ்லி இன்னைக்கு தான் பிளேயர்ஸ் திரும்பி வந்திருப்பானுங்க. நாங்க வெட்னஸ்டே ஷூட் பண்றோம். ஸோ இன்னைக்கு தான் பிளேயர்ஸ் திரும்பி வந்திருப்பானுங்க. ஆஸ் ஆஃப் நவ் ஆர்வி எலியட் இஸ் தி ஒன்லி இப்போ இன்ஜர்ட். ஐயோ இந்த சொல்ல முடியாது ஒன்லி இன்லின்லாம் சொல்லி முடிச்சோன்னு 2 பேர் படுக்கிறமானுங்க. அதனால இப்போதைக்கு எலியட் அவுட் ஃபார் 6 to 8 weeks சொல்லியிருக்காங்க. கர்டிஸ் ஜோன்ஸ் இஸ் சப்போஸ் டு பி பேக் ஆஃப்டர் தி இன்டர்நேஷனல் பிரேக். இந்த பிரேக் அப்புறம் அவன் சப்போஸ் டு பி பேக். பட் இன்னும் ஒரு நியூஸும் இல்ல அவனை ஃபிட் இல்லையான்னு தெரியல. பாப்பா இந்த ட்ரைனிங் பிக்சர்ஸ்லாம் வரும் இந்த வாரம் மேபி தெரியல. ஏன்னா இப்ப இன்ஜரியில இருந்து இப்பதான் ரிகவர் ஆயிட்டு இருக்கானு. பட் வித்தின் நான் பை த டைம் நம்ம வெஸ்ட் ஹாம் ஆடும்போது இஃப் இஸ் ஓகேனாக்கா, ஆமா நெக்ஸ்ட் மிட் வீக் அப்போ வெஸ்ட் ஹாம் ஆடும்போது இஃப் இஸ் ஓகேனாக்கா அந்த கேம்ல இஃப் வி கேன் பிளேனாக்கா தட் இஸ் a good thing. That's also true. ஏன்னா இப்ப எலிட் மிஸ் பண்றதுனால பிளேயர்ஸ் லைக் என்யோனி, டைலர் மார்டன், கர்டிஸ் ஜோன்ஸ் இவங்களுக்குலாம் நல்ல சான்ஸ் அந்த மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. ஏன்னா இந்த நிறைய கேம்ஸ் வருது. டார்வின் நூனியஸ் தம்பி உன்னை நம்பி தாண்டா இருக்கிறோம் தெய்வமே. நிறைய கேம் வருதுடா, ப்ளீஸ்ரா ஒரு கேமுக்கு ஒரு கோலாச்சு போடுறா தயவு செஞ்சு. ஏதோ நம்ம டிஃபென்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுடா. அதனால ஒரு கோலாச்சும் உள்ள அடிச்சு போடுறா, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். பட் ஃபர்ஸ்ட் நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் தான், அதை முதல்ல தாண்டணும் நம்ம. ஆமா, நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் தான் அதை முதல்ல தாண்டணும். அந்த தாண்டறத நம்ம லைவ் வாட்ச்லாங்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் லைவ் வாட்ச்லாங்க்கு வரல. இந்த மாதிரி ஓட்டு விட்டு போயிட வேண்டியது முன்னாடியே. ஏன்னா நான் வரல ஆனா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் பார்க்கலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். மக்களே நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த பெல் பட்டன் இருக்காமே, அந்த பெல் பட்டன் அமைக்கி வச்சிருங்க. ஸோ நான் ஸ்ட்ரீமை ஷெட்யூல் பண்ணின உடனே உங்களுக்கு ஆஹா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துடும். 99% நான் வருவேன். என் கூட சேர்ந்து யாரு வரா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க காமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க காமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்களும் பார்க்கலாம். காமெண்ட்ஸ்ல போடுங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, காப் கருத்து @காப் கருத்து. அதான் கௌதம் தான் இந்த வாட்ச் எல்லாம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. யார் வரலனாலும் நான் தனியா பண்றேன்னு வேற சொன்னாரு என்கிட்ட ரெக்கார்டிங். இந்த மாதிரி உத்து பேத்திட்டு போயிட வேண்டியது. அப்புறம் ஏற்கனவே நான் பல அடிகள் அடி வாங்கிட்டு இருக்கேன் பல ஏரியால. இதையும் கோத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம மக்கள் இந்த அடிப்பாங்க. அதனால பார்த்து செய்யுங்க கொஞ்சம். ஆமா, பட் அது நான் அதான் இந்த வாட்ச் எல்லாம் கௌதம் பண்ண போறாரு. 99% நானும் அவரும் சேர்ந்து மிலான் மேட்சுக்கு இது பண்ணுவோம். அதான் கௌதம் இப்பதான் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல டியூஸ்டேக்கு. பட் லைக் 99% கன்ஃபார்ம்டு. நான் நானும் மிலான் மேட்ச் வாட்ச் எல்லாம் அங்கே வருவேன். அண்ட் அதுதான். ஸோ
ஆமா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம 1060 தான் இருக்கோம் மக்களே. என்ன அப்படியே போயிட்டு இருந்து சல்லுன்னு குறையுது, என்னாச்சுன்னு தெரியலையே. அதான் அந்த 1000 வந்தாச்சு, ஒரு 2 கப்பு ஜெயிச்சாச்சுன்னா ஒரே ஒரு சோம்பேறித்தனம், அந்த டபுள் சோம்பேறித்தனம் வந்துருது. ஆமா double போதும் அப்படி. என்னது இது? இந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க லிவர்பூல் ஃபேனா இருக்க கூடாது. we don't நம்ம want வருஷ குவாட்ரபிள் சொல்லணும். ஆமா அது என்னது இது? ஆமா லிவர்பூல் மென்டாலிட்டியே குவாட்ரூபிள் தான். வழக்கம் போல வந்து பழைய லிவர்பூல் ஃபேன்ஸ் மாதிரி நம்ம செட்டில் ஆயிடக்கூடாது. அவனுங்க வந்து என் காலகாலத்துல எங்க தாத்தா வந்து லிவர்பூல் பிளேயர் தட்டி போட்டே பார்த்ததுலன்னு பேசிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி செட்டில் ஆகாம நம்ம வந்து எல்லா ட்ரோஃபி எல்லா சீசன் அடிக்கிறோங்கிற மோட்டிவேஷனோட நம்ம இருக்கணுமா இல்லையா? இன்னும் நீங்க இப்படி மோட்டிவேஷன் கம்மியாயிட்டே போறீங்க. ஆமா, அந்த மோட்டிவேஷன், அந்த ஒரு பிலீஃபோட வந்து ஒரு கீழே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. பட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ப்ரீவியூ நம்ம வந்து இப்போ மிலான் மேட்ச் பத்தி சொன்னோம் வாட்ச் அலாங்னு சொல்லும்போது, அந்த கேமை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த கேமுக்கு நீங்க லைன் அப் செலக்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம், மிலான் அவே. இது அதான், அதாவது அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டூபிட். அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த கேமை மைண்ட்ல வச்சு நம்ம இங்க செலக்ஷனை போட்டோம்னா ஸ்டூபிட். ஆனா அந்த கேமை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம இங்க இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் நம்ம பிளானா இருக்கணும். ஏன்னா இது வந்து ஹோம் கேம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு நம்ம ஹோம்ல தான் ஆடுறோம். இன்டென்சிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கேமை முடிக்க ட்ரை பண்ணிட்டு ஒரு 1 ஓவர்ல 2 கோலை போட்டோம்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சும்மா வந்து பெரிய ஃபாஸ்ட் பேஸ்ட் கீகன் பிரஸ் ஒரு மயிரும் தேவையில்லை. செகண்ட் ஹாஃப்ல சும்மா பின்னாடியே பாலை தட்டிக்கிட்டு உங்களுக்குள்ளார இங்கி பிங்கி பாங்கி ஆடிட்டு உட்காந்தீங்கன்னா, லாக் அண்ட் கீ ஆடினீங்கன்னா போதும். அதை மட்டும் பின்னாடி பண்ணீங்கனாலே அந்த கேமு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். இன்னொன்னு, எனக்கு கியசா கோல் வேணும். எனக்கு என்ன வேணுமோ இல்லையோ கியசா கோல் வேணும் இந்த கேம்ல. அதனால வந்து டப்பு டப்புன்னு மோச்சாலா வெளியே எடுத்துட்டு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் கியசா உள்ள கொண்டு போட்டு எனக்கு அப்பியரன்ஸ் டெபியூல எனக்கு கோல் வேணும். அதான் வந்து நான் ஆவலோட இந்த கேம்ல பாத்துட்டு இருக்கேன். பட் ஜோக்ஸ் அப்பாட்லாம் ஐயோ இல்ல ரொம்ப ஜோக்ல இல்ல, கியசா கோல் வேணும். ஐயோ ஜோக்ஸ் அப்பாட்னு சொன்னீங்க, கியசா கோல ஜோக்ன்ற போறாங்க. கோல் வேணும். பட் முக்கியமானது அந்த கேமை ஞாபகம் வச்சு நம்ம அதை பண்ண முடியாது. we have to take it in phases. 20 நிமிஷத்துல நம்ம இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பிரஸ் பண்றோம்னா நம்ம கோல்ல தான் அது முடியணும். ஆமா, அது அந்த இதை வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். இனிமேல் இந்த சீசன் அட்லீஸ்ட் நம்ம இந்த சான்சஸ் மிஸ் பண்ணக்கூடிய கேப்பே நம்ம விடக்கூடாது. ஏன்னா இந்த ஃபிக்ஸ்டர் பைலப் அப்பதான் ஒழுங்கா 60 நிமிஷத்துல 65 நிமிஷத்துல வெளியே போயிட்டு அந்த 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் உன் பாடியில சேவ் பண்ணி அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணி இதவே பண்ணணும். ஒவ்வொரு கேமுக்கு இதை பண்ணணும். 60 மினிட்ஸுக்கு தான் வந்து 2 ஃபுல் பேக்ஸும் சரி 3 ஃபார்வர்ட்ஸும் சரி அவங்க விளையாடணும். அப்பப்போ வந்துட்டு அந்த ஃபார்வர்டு ஒருத்தவனை வேணா விட்டுட்டு நடுவுல இருக்கிற கிராவன்பர்க்கையோ இல்ல மெக்காலிஸ்டரையோ இல்ல சோபஸ்லை 12 கிலோமீட்டர் ஓடி இருக்கான் யுனைடெட் கேம்ல மட்டும். அநியாயத்துக்குன்னு ஓடுறான் அவன். ஸோ அவனையெல்லாம் வந்து எடுத்து வச்சு ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ற வழியை பார்க்கணும். நம்ம ஆளு வந்து அதுல வந்து எனக்கு ஸ்லாட்டட் நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு. மோசாலாவை தூக்கிட்டாப்ல, ட்ரெண்ட தூக்கிட்டாப்ல, அதெல்லாம் அவர் பாக்குறதே இல்ல. ஆடாடே போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லி தள்ளிட்டாப்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா there's many games நான் சொல்றது நான் எக்ஸாஜரேட் கூட பண்ணல. அத்தனை கேம் இருக்கு. லைக் லிட்டரலி அத்தனை கேம் இருக்கு. நமக்கு வந்து மிட் வீக் எப்போ வரும்? அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அந்த மிட் வீக்ங்கிற கான்செப்டே ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் சாம்பியன்ஸ் லீக் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு அப்பதான் ஆரம்பிக்கும் மிட் வீக் கேம்ஸ்ங்கிறது. அப்பதான் இந்த சீசன் இப்ப செப்டம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் இருக்குது மிட் வீக் கேம்ஸ். எவ்ரி மிட் வீக் கேம் இருக்குது. ஆமா, இதுல போறதுக்கு டிசம்பர்ல வரும்போது பிரீமியர் லீக் வேற இந்த எவ்ரி 3 டேஸ் ஃபிக்ஸ்டர்னு சொல்லிட்டு அந்த கூத்த வேற பண்ணுவானுங்க. அதனால வந்துட்டு இப்போ நம்ம கேரபோ கப்ல நம்ம ப்ரோக்ரஸ் ஆனோம்னா இல்ல ப்ரோக்ரஸ் ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் அந்த மிட் வீக் எந்த மிட் வீக்குமே ஃப்ரீ இல்ல. அப்ப கேரபாவ் கப்பே வீக்கெண்டுக்கு தான் வந்து ஆகணும். வீக்கெண்டுக்கு வந்துச்சுன்னா பிரீமியர் லீக் தூக்கி ஜனவரியில போடுவானுங்க. சோ அங்கேயும் கேப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, இல்ல இந்த சீசன் வந்து ஐ மீன் இது நிறைய பிளேயர்ஸே சொல்லியிருக்காங்க. கெவின் டி ப்ரூய்ன் எல்லாம் சொல்லியிருக்கான் ஓப்பனாவே, இந்த சீசன் வந்து ஒரு டாப் கிளப் டாப் பிளேயரா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த சீசன். ஏன்னா எவ்ரி 3 days கேம் இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபார் அரௌண்ட் 5 to 6 months அட்லீஸ்ட். கேரபாவ் கப் முடியற வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து எவ்ரி 3 days இருக்கும். அதுக்கப்புறமும் இருக்கும். ஏன்னா இந்த ரீஅரேஞ்ச் பிரீமியர் லீக் ஃபிக்சர்லாம் அதுக்கப்புறம் வரும். எக்ஸாக்ட்லி அது வேற இருக்கு. அதனால வந்துட்டு இப்பதான் வந்து கர்டிஸ் ஜோன்ஸ் வரான்னு பார்த்தோம்னா எலியட் போய் உட்காடுறான். கடவுளே, இந்த ஒரு சீசன் ஆச்சு எங்களுக்கு இன்ஜுரி வராம பாத்துக்கப்பா. அதான் வந்து மிகப்பெரிய இது. எப்ப பார்த்தாலும் 5 பேர் படுத்து பண்ணுங்க. போன சீசன்லாம்
அட் அ டைம்ல 5 பேர் எப்போ படுத்து கிடந்தானுங்க. ஆமா. அதனால நம்மளுக்கு கவலைக்கிடமா இருந்துச்சு இந்த சீசன். அதை மட்டும் நடக்காம பார்க்கணும், அதுதான் மெயின். அப்சல்யூட்லி. இல்ல எனக்கு வந்து நீங்க சொன்னதுதான் நானும் சொல்லலான் இருந்தேன். லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, லைக் மெயினா ஸ்லாட்டோட சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து எல்லா டீமுக்குமே இட் வில் பிளே மேஜர் ரோல். சப்ஸ்டியூஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ், அகாடமி, இது மூணுமே சேர்ந்து they'll play a மேஜர் ரோல் இந்த சீசன். எல்லா கிளப்புக்குமே, இந்த டாப் லிவர்பூல் சிட்டின்னு இல்ல, எல்லா ஈவன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டே எடுத்துப்போம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்குமே இது வந்து இந்த சீசன் அப்படிதான் இருக்கும். அவங்க யூரோப்ல இல்ல ஒத்துக்கிறேன், பட் அவங்களுக்கும் வந்து இந்த எவ்ரி 3 days அதெல்லாம் நிறைய வரும். அந்த அகாடமி ப்ராடக்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இட் வில் பிளே அ மேசிவ் ரோல். அதாவது வந்து நம்ம வந்து இந்த சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஒழுங்கா பண்றது, கேமை டெம்போவை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங். பட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்னு நம்ம அசால்ட்டா பேச முடியாது. அன்டிஃபீட்டட் டீம். நம்ம எப்படி அன்டிஃபீட்டடோ அவங்களும் அன்டிஃபீட்டட். ஸோ இதுல இந்த கேம்ல வந்து பேட்டில் ஆஃப் தி அன்டிஃபீட்டட்ஸ். பேட்டில் ஆஃப் தி அன்டிஃபீட்டட்ஸ்ல நம்ம டிஃபீட் பண்றவங்கள, அதான் மெயின் டார்கெட். ஆமா, அவங்க வந்து ஒரு வின்னு 2 டிரா டு ஸ்டார்ட் தி சீசன். ஸோ அவங்க ஓப்பனிங் கேம் வந்து 1-1 டிரா போர்ன்மத் கூட. அப்புறம் சவுத்தாம்ப்டனுக்கு அவே போய் ஜெயிச்சாங்க 1-0. அதுக்கப்புறம் கேரபோ கப்ல உங்களுக்கு லாஸ் பெனல்டிஸ்ல, அதுவும் நியூ காசல்கிட்ட. அதுக்கப்புறம் வுல்வ்ஸ்ட வந்து 1-1 டிரா. ஸோ அதுதான் உங்களோட ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சீசனு. நாட்டிங்ஹாம் பார்த்துருக்கீங்களா? என்ன மெயின் பிளேயர்ஸ் வந்து ஒரு ஃபியூ நியூ டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்திருக்காங்க இந்த வருஷம். நல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ் என்ன கேட்டால், லைக் ஃபார் கிளப் ஆஃப் நாட்டிங்ஹாம் சைஸ். அண்ட் அவங்க என்ன ரெலிகேஷன் ஜஸ்ட் அபவுட் அவாய்ட் பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஸோ அவங்களுக்கு இட்ஸ் அ குட் சைனிங் அண்ட் தேவ் ஸ்டார்டட் தி சீசன் வெல். அதாவது வந்து சவுத்தாம்ப்டன் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. வுல்வ்ஸ் வந்து ஓகே ஹோம் கேமே ஜெயிச்சிருக்கலாம், ஏன்னா வுல்வ்ஸ் வந்து அவ்வளோ ஃபார்ம்ல எல்லாம் இல்லை. பட் 1-1 டிரா இஸ் ஸ்டில் ஓகே. போர்ன்மத் வந்து அரௌண்ட் தேர் லெவல் 1-1 டிரா இஸ் ஓகே. ஸோ நாட்டிங்ஹாம் வந்து மெயின் சைனிங்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு சென்டர் பேக்ல வந்து மிலன்கோவிச், அவன் முன்னாடி ஃபியோரண்டினால இருந்தா. அவனோட ஹைட் வந்து 6'5". அடங்க அப்படியாப்பா. செம்ம ஹைட். அவன் வெரி பிசிக்கல் சென்டர் பேக். அவனும் சரி, அவனோட பார்ட்னர் முரிலோ, 2 பேருமே வந்து பயங்கர பிசிக்கல் சென்டர் பேக்ஸ். அதை தவிர கீ பிளேயர்னு பார்த்தீங்கன்னா மார்கன் கிப்ஸ் ஒயிட். இப்போ கூட இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல கூட அவன் இங்கிலாந்துக்கு ஆடினான், நல்லாவும் ஆடினான். ஸோ அவன் தான் கீ பிளேயரு. அதை தவிர எலாங்கா இருக்கான், ஹட்சனோட இருக்கான், 2 விங்கர்ஸ். ஸோ ரொம்ப பேஸ் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் நம்ம கேப் பின்னாடி விட்டோம்னா அந்த ட்ரெண்ட் ராபர்ட்ஸனும் எங்க நிக்கணும்னு தெரியாம நின்னாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். கண்டிப்பா அந்த 1-on-1 பேட்டல்ல வந்துட்டு கொண்டு போய் நம்ம நிப்பாட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா ராபர்ட்ஸனும் சரி ட்ரெண்ட்டும் சரி 1-on-1 டியூவல்ஸ்ல வந்து அவங்க பர்டிகுலர்லி வீக் தான். ஸோ அதனால நம்ம வந்து அந்த டிரான்சிஷன்ஸ், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் நமக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து ஐ திங்க் வீவ் லேர்ன்ட் அ லாட். ஃபர்ஸ்ட் கேமோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெத்தட்டிக். எல்லா டியூவலும் தோத்தோம், டிரான்சிஷன்ல அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருந்தோம் அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல. அண்ட் அதுல இருந்து நம்ம இப்போ விளையாடுற ஸ்டைல்லாம் பார்த்தோம்னா we've learned so much, which is a good thing, that we've learned to come out of such situations, not to give the ball away at very wrong moments. திருப்பி திருப்பி கிளாஸ் சொல்றதுதான், 5 யார்டு பாஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்களா. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு அந்த இடத்துல. அப்படி நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட் சொல்றதா வந்து வெரி குட் திங் டு சி. நீ உன்னால கோல் அந்த இடத்துல போட முடியல, ரொம்ப ரஷ் பண்ணாத, பின்னாடி வா மறுபடியும் பில்டப் பண்ணி நம்ம முன்னாடி போவோம் அப்படிங்கிறது. ஆல் ஆஃப் திஸ் பிரிங்ஸ் டவுன் தி இன்டென்சிட்டி, விச் இஸ் குட். சும்மா கைமயன்னு கிளாப் மாதிரிலாம் ஓட முடியாது. அது இத்தனை கேம்ஸ் வச்சுட்டுலாம் சான்ஸே கிடையாது. அதனால இட்ஸ் a good thing. பட் அதான் நீ சொன்ன மாதிரி ஹட்சனோடாயா இருக்கட்டும், ஆந்தனி எலாங்காவா இருக்கட்டும், 2 பேரும் வெரி வெரி பேசி விங்கர்ஸ். இவனுக்கு 2 பேர்த்துலயும் 1-on-1 பேட்டில் கொண்டு நம்மளுடைய லெஃப்ட் பேக் ரைட் பேக்கே விட்டோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம். ஏதோ ஒரு கிராஸ் வரலாம். போன கேம் கிறிஸ்வுட் தான் ஆடினா, பட் கண்டிப்பா நமக்கு வந்து அவனி உள்ள வந்துருவான் நம்ம கேமுக்கு. அதனால வந்து அவனி வந்து அந்த நியூ காசல் அந்த கப் கேம் ஆடினா, அதனால தான் அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக போன கேம் ஆடலையோ. பட் கிறிஸ்வுட் போன கேம் கோல் போட்டான். ஸோ கரெக்ட். அதனால தெரியல, கிறிஸ்வுட் டிராப் பண்ணி அவனையும் எடுத்து வருவாங்களா இல்ல கிறிஸ்வுட் வச்சு அளவு வைப்பாங்களா அப்படிங்கறத தெரியல. பட் போத் ஆஃப் தெம், கிறிஸ்வுட் ஆச்சு நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு தருவான், நிறைய 2-3 சான்ஸ் விடுவான். ஆவனியில வந்து இஸ் லைக் குட் போச்சர், நல்ல சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா கோல் எடுத்துருவான். அந்த மாதிரி பிளேயர் தான் அவனி. ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் கொடுக்காம ப்ராப்பரா நம்ம வந்து நம்மளுடைய மிட் ப்ரோக்ரஷன் அந்த இடத்துல மட்டும் ஆஸ் யூஷுவல் கிராவன்பர்ச்சோ மெக்காலிஸ்டரோ இருந்து அந்த மிட்ல ப்ராக்ரஸ் பண்ணாம விட்டானுங்கன்னா
ஃபோக்கஸ் பண்ணாம தடுத்தானுங்கன்னா சரி, வீல் ஹேவ் அ ரியலி குட் கேம். பட் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இன்டென்சிட்டி, கண்ட்ரோல் தி இன்டென்சிட்டி. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஒரு கோல் போடுறேன்னு செட் அவுட் பண்ணுங்க, நீங்க கோல் போட்டாகணும். ஆமா அந்த 15 மினிட்ஸ் அட்டாக்ல வந்து மேக் ஷோர் யூ புட் த கோல். சரி, நெக்ஸ்ட் 10 நிமிஷம் தூங்கலாம்னு நினைச்சீங்கன்னா தூங்குங்க. மறுபடியும் 10 நிமிஷம் நம்ம இன்டென்சிட்டி ஏற்றலாம், 15 மினிட்ஸ்ல கோல் போடலாம்னு ட்ரை பண்ணோம், ரெண்டாவது கோலே போட்டாகணும். ஆமா அதான் வந்து இந்த கேம், இந்த சீசனுடைய மொத்த, ஏன்னா இதான் புது யூசிஎல் ஃபார்மேட். அதனால இந்த சீசனுடைய மொத்த நோக்கமே கேம்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்றீங்க, பேசிக்கலி ஃபேஸஸ் ஆஃப் கேம்ஸை எப்படி பிரிச்சு எப்படி அப்ரோச் பண்ணி கேமை சீல் பண்றீங்க அப்படிங்கறதா வந்து ஷுட் பி த மெயின் ஹைலைட் இந்த சீசன். அதுதான் வந்து வில் டிஃபைன் அவர் சீசன், நாட் ஃபார் அஸ், எவ்ரி சிங்கிள் டீம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல வந்து இப்போ ஆர்சனலுக்கு 2 பெரிய இது நியூஸ். காலஃபியோரி எவ்வளோ நாள் அவுட்டுன்னு தெரியல, ஓடகார்டு மினிமமா 1 மந்த்ங்கிறாங்க. டெக்லன் ரைஸ் வந்து NLD சஸ்பென்ஷன், மிக்கல் மெரினோவும் இன்னும் வரல, அவனுக்கு இன்னும் 2.5 weeks 3 weeks இருக்குது திரும்பி வர்றதுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே இல்லாம நார்த் லண்டன் டாபிக்கு போறாங்க. அண்ட் போன சீசன் டாட்னம் எப்படி பொழந்தாங்க அப்படிங்கறது ஒரு மைண்ட் இருக்கும் டாட்னம்க்கு. அதனால இஃப் தே கேன் டூ சம் ஃபேவர்ஸ், ஏன்னா அடுத்த வீக்கெண்ட், இந்த வீக்கெண்ட் NLD, அடுத்த வீக்கெண்ட் சிட்டி வர்சஸ் ஆர்சனல். ஓ ரைட், அப்ப அடுத்த வீக்கெண்ட் வந்து டாப் ஆஃப் தி டேபிள்ன்றீங்க. நீ இப்படி சொல்லி ஆத்தி விட்டுற வேண்டியது, அப்புறம் சிட்டி போட்டு ஆர்சனல்ல பொழந்தாங்கன்னா அப்புறம் நம்ம கம்மன் இருப்போம். அதனால வந்து this is one very good opportunity for us to capitalize. ஏன்னா one of the other 2 contenders for the title is weekend. டெஃபினட்டா அவனுங்க பாயிண்ட்ஸ் டிராப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த இடத்த நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஃபேஸ் வரலாம், ஒரு 2 பிளேயர் இன்ஜுரியில படுக்கலாம், அந்த டைம்ல அப்ப நம்ம டிராப் பண்ணுவோம். அதனால இந்த டைம்ல கிறுக்குத்தனமா போய் ஆடாம ட்ரை டு ஃபினிஷ் கேம்ஸ் ஆஃப். இதைத்தான் நானும் சேச்சும் சீசன் சொல்றோம். அட கேமை ஃபினிஷ் பண்ணுங்கடா. அந்த ஒரு சான்ஸ் கிடைத்தா எடுத்த ஒரு மென்டலியே கொடுக்குற அவங்களுக்கு ஆப்பனண்ட்டுக்கு பிரேக் டவுன் ஆயிடுவானுங்கடா. ஒரு 2-0 ஆப்பனண்ட் கீழே போயிட்டாலே ஆடா போங்கடா ஒரு கோல் எங்கடா நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மென்டலி டவுன் ஆயிட்டானுங்கனாலே போதும், நம்ம கேம் ஜெயிச்சிருவோம். நம்ம அதை பண்ண மாட்டான், அங்க போய் வெள்ளக்குடி ஆட்டிட்டு வருவான். ஏய் பாரு நான் சைட் நெட்டிங் அடிச்சுட்டு வந்தேன், ஏய் பாரு நாங்க வர சொல்ற ஆயாமல் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. வேலைப்படம் நம்ம ஆட்களுக்கு. அவன் தான் நல்ல வேலை ஆடல, கம்மனு இருங்க நீங்க, அவன் வேற ஏன் இழுக்கிறீங்க. அவனுக்கு கடைசி 10 நிமிஷம் தான், அவ்வளவுதான். மிட் வீக்ல ஏசி மிலானே அவனுக்கு 10 நிமிஷம் தான். வெஸ்ட் ஹாம் கேம் நீ ஃபுல்லா ஆடிக்க நீ அப்படின்னு சொல்ல போறேன் நான். ஆமா ஆமா பட் அதுதான் இல்ல, நாட்டிங்கம் பத்தி என் சைட்ல இருந்து வேற எதுவும் பெரிய லைக் ப்ரீவியூலாம் இல்ல. நல்லா லைக் சாலிட் ஸ்டார்ட் அவங்களுக்கு சீசனுக்கு. ஆனா அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்னு கூட சொல்லலாம். இல்லைங்க, நூனோ வந்து நமக்கு ஒரு பெரிய பெயின் இந்த ஆசா அப்பப்போ இருப்பான். அவன் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கும், ஆனா ஒரு 50-60 மினிட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவானுங்க அவன் டீம்ஸ் எப்பவுமே. அதுக்கப்புறம் நம்ம உடச்சு நம்ம கோலா போட்டு போயிடுவோம். ஆனா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் நமக்கு எப்பவுமே மண்டைய சொருகி வைப்பான். அந்த ஒரு இதை வந்து நம்மளும் தாண்டிட்டோம்னா நமக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் கேம் பேக் ஆஃப்டர் இந்த இன்டர்நேஷனல் பிரேக் யாருக்கு வேணுமோன்னு இருந்துச்சோ நமக்கு வேண்டான்னு இருந்துச்சு. நம்ம தான் நல்லா பண்ணிட்டு இருந்தோம், இன்டர்நேஷனல் பிரேக் எதுக்குடா தேவையில்லாம அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ட்ரெண்ட் செம ஃபார்ம்ல இருக்கான். ஃப்ரீட் ஃப்ரம் டிசைர், ட்ரெண்ட் ஆன் ஃபயர். ஃபயர் தான், அந்த ஃபயர் எங்க கொண்டு வந்து கோல் எல்லாம் போட்டு அசிஸ்ட் எல்லாம் கொடுத்தானா பரவாயில்ல. அதுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த பையன் உட்கார வைங்கயா. அதுக்கு வேற இவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்கன்னு தெரியல. 3 பேருக்கு கான்ட்ராக்ட் டாக்ஸ், ஒண்ணுமே ஒரு நியூஸ் கூட வரல. அதனால இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்ல இவனுங்களை சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல நம்ம மேனேஜ்மெண்ட்ட. அவனுங்களால அப்பப்போ கோமாளித்தனம் வேற பண்ணுவானுங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா the longer it goes on, ஜனவரியில போயிச்சுன்னா you are free to talk to any club. 3 பேருமே முடியாது, அவ்வளவுதான். மத்த யூரோப்ல யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அதான் இங்க என்னதான் பேசக்கூடாது, அவன் யார்கிட்ட வேணாலும் பேசுவானுங்க ஜனவரியில இருந்து. அப்புறம் ஒருத்தன் அதிகபட்ச காசை கொடுத்து விட்டானா அப்ப நம்மளால கண்டிப்பா மேட்ச் பண்ண முடியாது. அப்ப இந்த பிளேயரோட மண்டை மாறுறது கூட சான்ஸ் இருக்குது. ஆமா, இன்னொன்னு தயவு செஞ்சு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸையும் அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவும் இருக்குது. அதனால தட்டு போட்டுன்னு ஒரு இந்த மாசமா அடுத்த மாசமா கான்ட்ராக்ட சைன் பண்ணி முடிங்களா, அதான் பெரிய விஷயமா இருக்கு. உனக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல, பாப்போம். ஆமா, என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அடுத்த சீசன் கார்னர் பிராட்லி ரைட் பேக் ஸ்டார்டிங். ரைட், ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, யூ வில் நெவர் வாக் அலோன், கார்னர் பிராட்லி தான். கார்னர் பிராட்லி எல்லாம் பரவாயில்லைங்க, ட்ரெண்ட்க்கு ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். சொல்லு காசா பணமா சொல்லலாம் நம்ம. இப்ப என்னடா சொல்ல நம்ம இல்ல இப்ப சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்பதான் அவ்வளவு ஒண்ணும் இது எஃபெக்டே இருக்காது அவன் போகும்போது. நெக்ஸ்ட் சீசன் அப்பதான் செட் ஆகும் இப்ப இருந்து ஆரம்பிச்சோம்னா.
ஆமா. பட் அதுதான். அப்புறம் சரி, கடைசியில உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க நாட்டிங்ஹாம் இதுக்கு. அப்புறம் அந்த ப்ரெடிக்ஷன் கேமுக்கும் அப்புறம் வருவோம். பட் உங்க கேமுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. 3-1. எனக்கு என்னமோ நம்ம டிஃபென்ஸ் மேல நினைக்கணும் நம்பிக்கை இல்ல. நாட்டிங்ஹாம் ஜெயிப்பாங்கன்றீங்க. இதே ஹோம் கேம் தான் நமக்கு. ஆமா ஆமா. இல்ல அப்புறம் என்ன? சும்மா சொன்னேன். இது 3-1னா நான் வந்து 2-0 கம்ஃபர்டபிள் வின். 60 மினிட்ஸ்க்குள்ள 2-0 போயிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண மாட்டோம். பாக்குறேன் நானு. சோபஸ் லைக் இதத்தான் அதான் ஒவ்வொரு கேமுக்கு இதேதான். இது வந்து நடக்கிற மாதிரி குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரிதான் தெரியுது. அவன் போடுற மாதிரி எனக்கு தெரியல. அறிகுறியே இல்லையே. அவன் உள்ள போய் அது போலாம் வீணா போல. யுனைடெட் கேம்ல என்ன பண்ணா போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க இடத்துல கொய்யால. தேங்காய் விட்டு இருந்துட்டு போக மாட்டேன் மேல. அங்க போய் நேரம் அடிச்சாலே கோல் போயிருக்குண்டா. ஒலானா நீ அடிக்கிறத பார்த்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல குதிச்சிருப்பான்டா. நீ நேரம் அடிச்சிருந்தா கூட போயிருக்குண்டா உள்ள கோலுக்கு. வெறுப்பேத்திட்டான் உள்ள போய் கொய்யால. ஆனா அந்த யுனைடெட் கேம் ரொம்ப வெறுப்பேத்திட்டான். அவன் ஹெட்டர் போட்டான்னு நினைச்சு நான் செலிப்ரேட் பண்ணேன். கடைசியில பார்த்தா டியாஸ் மண்டையில உள்ள போய் நல்ல வேலை டியாஸ் மண்டை அடிச்சு உள்ள போச்சு. அவன் மண்டல வழக்கமா அடிச்சா பக்க ஸ்டேடியமுக்கு தான் போ. நல்ல வேலை உள்ள போச்சு. பட் அதான் 2-0 என் ப்ரெடிக்ஷன், 3-1 உங்க ப்ரெடிக்ஷன். மறக்காம ப்ரெடிக்ஷன் கேம்ல வந்து ப்ரெடிக்ஷனை போட்டுருங்க. நானும் கௌதமும் பை த டைம் இந்த வீடியோ வரும்போது நாங்க 2 பேரும் இந்த ப்ரெடிக்ஷன் போட்டிருப்போம். ஸ்கிரீன்ல சொன்ன மாதிரி காமிக்க போறது இல்லை இப்போ. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எப்படி அந்த கேம் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் ராம் தினேஷ் தான் ஜெயிச்சாரு. இந்த வாரம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ராம் தினேஷ் வந்து ஓவரால் லீடை வந்து இஃப் இஸ் ஏபிள் டு கீப் அப்புங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுதாங்க எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்க கமெண்ட்ஸ், உங்க ப்ரெடிக்ஷன்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த 1500 அந்த கேரபோ கப் நமக்கு தான் அப்படின்னு இந்த வெஸ்ட் ஹாம் கேமுக்கு முன்னாடி 1500 வந்துட்டீங்கன்னா நம்ம வெஸ்ட் ஹாம் 5-0 தோக்கடிக்கிறோம். 5-0 கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்ல. இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு நாங்க எங்க எழுதி காமிக்கிறேன். இங்க பக்கத்துல நோட் புக்லாம் இல்ல, அதனால தப்பிச்சிட்டா. 1500 வந்துருச்சுன்னா லிவர்பூல் 5 வெஸ்ட் ஹாம் 0 டார்வின் நூனியஸ் ஹேட்ரிக் வந்துச்சுடா. ஓ இதெல்லாம் நடக்காதுங்கிற தைரியத்துல டார்வின் நூனியஸ் ஹேட்ரிக் வேற. இவனா பாருங்க, டார்வின் நூனியஸ் இவ்வளவு பேசுறோம் இல்ல, அவன் கேரபாவ் கப்ல பாருங்க, கேரபாவ் இஸ் மை டோர்னமெண்ட்டும் பாவம் அப்படிங்க போறான். சென்டென்ஸ் ஃபைனல் ஜெயிச்ச அப்புறம் சொல்ல போறான். கடைசியில அந்த கேரபாவ் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு போகாம இருந்தானா சரி. ஐ நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு போகாம இருந்தானா சரி. மொத்த கோலா போடுங்கடா, எவன் போட்டா என்ன உள்ள அடிங்கடா, அதான் பெரிய விஷயம். ஆமா, கடைசியில கேரபாவ் கப்பி சவர்ஸ் சொல்ல அவன் வந்து கடைசியில ஒரு கப் எடுத்துட்டு உள்ள கேரபாவ் போட்டு குடிச்சிட்டு போறான். அப்ப கேரபாவ் சவர்ஸும் அதனால மண்ணக்கூடிய ஆள் தான் அவன், சொல்ல முடியாது. ஆமா ரைட். பட் அதான் உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. நான் எப்படி போல்டா சோபோஸ்லை கோல் டார்வின் ஹேட்ரிக்லாம் சொல்லிருக்கேன்னா உங்க போல்டு ப்ரெடிக்ஷன்ஸையும் கீழே போடுங்க. கௌதம் நீங்க ஒரு போல்டு ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க பாப்போம், அதோட நம்ம எபிசோட முடிச்சுக்கலாம். போல்டு ப்ரெடிக்ஷன், Alisson with an assist for Nottingham Forest game. அப்படி போடுங்க.